கார்த்திக் தீபசேரன் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதை பரிகாரம் பண்ணி முடிச்சாச்சு, இல்லை வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு ரியா கேட்டோன்னே, இல்லை இன்னும் 2 பரிகாரம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன வீட்டுக்கு போகலாங்கிற அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னோன்னா, கையில் தீச்சட்டி எடுத்து கொடுத்து விட்டுறாங்க. கொடுத்தோன்னே வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க. இங்கே பாருங்கள், அப்படிலாம் பூசாரி செய்யக்கூடாது, நீங்கள் 4 ரவுண்டு சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த சொல்கிறாங்க. பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே தீபாவும் சரி மைதிலியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கை கொஞ்சம் நேரம் வலிக்குதே, நீ வேணால் தூக்கு அப்படின்னு ஐஸ்வர்யாவை பார்த்து கொடுத்தோன்னா, எனக்கு என்ன தலையெழுத்த, நான் இதெல்லாம் தூக்கணும்னு, நீ தான் ஆனந்த் மேலே ரொம்ப பிரியமாக ஆசைப்பட்ட, நீ தானே ஆனந்த் வேணும்னு நினைக்கிறேன், நீ தான் கஷ்டப்படணும், நல்லா படு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சுற்றுன்னு சுற்றுறாங்க. ஒரு வழியாக சுற்றி முடிச்சுட்டு பூசாரிக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஜோசியர் அதிரடியாக சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு, 3வது தான் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஆமாம், தீச்சட்டியே எடுத்தாச்சு, இதுக்கு மேலே என்னத்தை பெருசாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பாருங்கள் வலிக்குது அப்படின்னோடனே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாமல் இதுக்கு அடுத்தது தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கொடுங்க, எது கொடுத்தாலும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, இதுதான் என்னோடய ஒய்ஃபு ஆனந்த், பார்த்துக்க, மீனாட்சி கூட ஒரு செகண்ட் யோசிப்பா, இவ என்னென்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் செய்ய ரெடி அப்படின்னு சொல்கிறாள்ல. ஆமாம் மாமா, ரியா ரொம்ப பாசமாக இருக்கா, அப்படி இருடி இரு, இந்த பரிகாரம்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு என்கிட்ட ஒரு வழியாக மாட்டுவல்ல, அப்போ உன்னை வெளுத்து எடுக்கிறேன்னா இல்லையா பாருன்னு ரியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு இங்கே மைதிலி உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும் என்ன நினைக்கிறேன்னு, இப்போ பாரு அடுத்தது என்னன்னு சொல்லுவார், அதை கேட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. கோவிலை சுற்றி உப்பு போட்டு விட்டுறாங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் முட்டி போட்டு சுத்த சொல்லிட்டுறாங்க 108 தடவை. இதை பார்த்தோன்னா ரியா என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது அப்படின்னோன்னா, பார்த்தீங்களா மாமா, என்னமோ முடியும்னு சொன்னீங்க, எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி வாய முடியல படிக்காரம், அதுக்குள்ளே முடியாதுங்கிற பாருங்கள், போக சொல்லுங்கள், சுத்த சொல்லுங்கள் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியா, இது போருமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு மைதிலி கேட்டோன்னே, போதும் இதை முடிக்கிறதுக்குள்ளேயே என்னை டங்கு வர அந்துரும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. போடா நல்ல வேலை, ஐஸ்வர்யா இனிமேல் இவங்கக்கிட்ட வம்பே வச்சுக்க கூடாதுப்பா அப்படின்னு பயந்துட்டு நடுங்குறாங்க. அதோட ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.